வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது ஏஞ்சல் ஒன். இவங்களோட Q3 ரிசல்ட்டை பார்த்துடலாம். ரெவன்யூ 5.8% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிக்ளைன். எபிட்டா 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 39.6% இன்க்ரீஸ். இவங்க டிவிடெண்டா 23 ரூபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் ரேஷியோவா 1:10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. L&T டெக்னாலஜிஸ் இவங்களோட சேல்ஸ் 10% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ். நெட் ப்ராஃபிட் 5% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஐடிசி இவங்க Jan 29 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல Q3 ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. வார்வி குளோபல் இவங்களோட போர்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் ஆஃப் 10 ஃபேஸ் வேல்யூல இருந்து 5 கன்வெர்ட் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா அறிவிப்பாங்க. சவுத் இந்தியன் பேங்க் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1.3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ். நெட் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் என்பிஏ 0.45% குறைச்சிருக்காங்க நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை. இது கடந்த ஆண்டுல 1.25% இருந்திருக்கு. வாரி ரினியூவபிள்ஸ் இவங்களோட ரெவன்யூ 136% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸும் நெட் ப்ராஃபிட் 125% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. டிபி கார்ப் இவங்க 2 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் Jan 22. கர்னிக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் இவங்களுக்கு 2461 crores ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் கிட்ட இருந்து. எதுக்குன்னா 3024 செட் ஆஃப் கவாச் லோகோ எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்கான ஆர்டரா இது இருக்கு. அதானி குரூப் புதிதா ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இ ஸ்கூட்டர்ல. இது 250 கிலோமீட்டர் ரேஞ்சா இருக்கு. இவங்களோட டாப் ஸ்பீட் 85 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கு. இதை Jan 15 இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைஸா 90K இருக்கு. இது மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணி இவங்க இந்த மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்டிஐ மைண்ட்ரீக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் கிட்ட இருந்து. இது 3000 crores ஆர்டரா இருக்கு. எதுக்குன்னா ஏஐ பவர்டு ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸ் இவங்களோட ஐபிஓ இது January 20லேருந்து 22 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இவங்க பிரைஸ் பேண்டா மினிமம் 118 மேக்ஸிமம் 124னு ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 120 ஷேர்ஸ் இருக்கு. ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்ததா இருக்கு. இந்த ஐபிஓ இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா 12.1% பாசிட்டிவ்ல இருக்கு. ஃப்ரான்டியர் ஸ்பிரிங்ஸ் இவங்க போனஸ் குறித்தான முடிவை Jan 22 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. ஆனந்த் ரத்தி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இவங்களோட Q3 ரிசல்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 78% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ். ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுராஜ் லிமிடெட் இவங்க 1 ரூபி 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா Jan 23 கொடுத்துருக்காங்க. சில்வர் டச் டெக்னாலஜிஸ் இவங்க போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இரண்டுமே அறிவிச்சிருக்காங்க. போனஸ் 1:1 ரேஷியோலையும் ஸ்டாக் ஸ்பிளிட் 1:5 ரேஷியோலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. விப்ரோ இவங்களோட Q3 ரிசல்ட்டை பார்த்துடலாம். ரெவன்யூ 5.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ். நெட் ப்ராஃபிட் 7% டிக்ளைன் ஆயிருக்கு. காரணம் ஒன் டைம் லேபர் காஸ்ட் இருக்கு. ஸோ அது 302 crores இருக்கு. எபிட் 3573 crores இருக்கு. மார்ஜின் 15.3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்க 6 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் January 27. பாலிகேப் இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்எம்எல் மஹிந்திரா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 32 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.5 crores இருக்கு. இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 3.2% இன்க்ரீஸ். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 96% டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 6.63% இருக்கு. 6.63 crores இருக்கு. இதில் ஒன் டைம் காஸ்ட் அந்த லேபர் காஸ்ட் செய்கிறதுனால அதில் 163 crores ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால இவங்களோட நெட் ப்ராஃபிட் டிக்ளைனாக இருக்கு.
டெக் மஹேந்திரா இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் 8% இன்க்ரீஸ், நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபெடரல் பேங்க் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸில் 9% இன்க்ரீஸ், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் 0.42% குறைஞ்சிருக்கு, இது 0.48% கடந்த ஆண்டில் இருந்திருக்கு. சென்ட்ரல் பேங்க் இவங்க 20 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா Jan 23 கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸில் 1% டவுன், நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 31.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.45% குறைஞ்சிருக்கு 0.48% இருந்து. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.9% குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சதுக்கு அதர் இன்கம் அதிகரிச்சதும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. கோல் இண்டியா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேக்ரவுண்ட் பேட்டர்ன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மந்த்லி பேட்டர்னில். ஸோ 500 rupees டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. இது அடுத்த ஒரு சில வாரங்களில் இந்த டார்கெட்டை அட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.